ஆண்டவரும் வரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருப்பது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்னை மிகவும் அன்போடு கூட நேசித்து அழைத்ததான இத்திருச்சபையினுடைய போதகர், அருமையான கனத்துக்குரிய தேவ ஊழியர் வசந்தையா உடைய குடும்பங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இத்திருச்சபையினுடைய தலைமை போதகர் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப விரும்பினேன். ஆனால் வருகிற நாட்களிலே பார்ப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். திருச்சபையினுடையதான தலைமை போதகராய் இருந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததான தேவ மனுஷனை குறித்து நான் அநேகம் கேள்விப்பட்டேன். அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு நல்ல திருச்சபையிலே வைத்திருக்கிறார், அங்கமாக வைத்திருக்கிறார். இது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனம், எக்லீசியா என்ற வார்த்தையின்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஒரு திருச்சபையாய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமே. ஆமென். எங்க கூடி வர்றோங்கிறது முக்கியம் அல்ல, எங்க கூடி வர்றோன்றது முக்கியம் அல்ல. அது சத்திரமா இருக்கலாம், அது மரத்தடியா இருக்கலாம். எங்க கூடி வந்தாலும் கூடி வர்ற ஜனத்துக்கு பேரு தான் சபை. ஆமென். கட்டடத்துக்கு பேரு சபை அல்ல, அது டிஃபரெண்ட் பேர்ல இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க எங்க கூடி வந்தாலும் அந்த கேதரிங், அந்த அசம்பிளி, அதை கர்த்தர் சபையாக பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏற்ற காலங்கள் வரும் பொழுது இந்த பட்டணத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை தந்து மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பி பல்லாயிரங்கள் கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் தரதான் போறாரு. நம்பி கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை கண்களை அப்படி மூடி தேவ சமூகத்துல சந்நிதியில் மூலங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. சந்நிதியில் மூலங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. என்னோடு கூட இணைந்து பாடுவீங்களா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நீங்க பாடுங்களேன். உங்க சத்தம் வரட்டுமே, உங்க சத்தம் வரட்டுமே. உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து உங்க வசனங்கள் தியானித்து ஆகமாகில்வேன். உம் பாதம்
உங்களால எவ்வளவு பலமா கரங்களை தட்ட முடியுமோ அவ்வளவு பலமா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆங்காங்கு தேவ வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே, இந்த மகாலுக்குள்ள நுழையும் போதே ஆண்டவர் என்னோட திட்டமா பேசினாரு. தேவ ஜனம் எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அத வர நாட்களில் அடுத்திருக்கிற half of the yearல நான் என் ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி நடத்துவேன். Tampo rokoto nama shekete bela katora maketaraba ila mahuto namo sheketere bala huto noma nema kashatora katalala. கர்த்தருடைய வார்த்தை வெளிவருவதற்கு தடை செய்ய எத்தனிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானவர் ஜெயம் பெறுவீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு ஊழியருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக என்னையும் ஊழியரையும் கனெக்ட் பண்ணின, இணைத்த அருமையான ஞானகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துற. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய மகன் திருமணம் செய்திருக்கிறது எங்க திருச்சபையில் இருக்கிற ஒரு பெண்ணை அப்படி என்று சொல்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல உறவுக்காக, நல்ல ஐக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு டி மேஜர்ல மைல்டா அப்படி கையை வச்சுக்கிறீங்க, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சபையார் கவனமாய் அந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமாவிற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறைக்குள் அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றார். கவனியுங்கள், இந்த பகுதியை நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதிலிருந்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். சபையார் எல்லாரும் வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க வேண்டும். வேர்ட் பை வேர்டா, ஆமா, கவனமா கவனிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். இந்த சம்பவம் வேதத்துல நீங்க படிச்சிருக்கலாம், ஒருவேளை படிக்காம இருக்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், 40 லட்சத்துக்கும் மேற்பட்டதான ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். சரித்திரத்தை கவனிங்க, சரித்திரத்தை கேளுங்களேன். 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனம் 430 வருஷம் they are under the slave in Egypt. எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். செங்கல் அறுத்தார்கள், வைக்கோல் அறுத்தார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 22 மணி நேரம் எகிப்தியர் அவர்களை பயங்கரமா வேலை வாங்கினார்கள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் முழு இஸ்ரவேலும் யெகோவா தேவனை நோக்கி ஜெபித்தது, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்பா. எத்தனை வருஷம் இந்த அடிமைத்தனத்திலே நாங்க இருக்கிறது, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு இந்த 40 லட்சமும் அந்த யெகோவா தேவனை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க.
ஆண்டவர் ஒரு நாள் அவங்க ஜெபத்தை கேட்டாரு. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் பல வருஷமா, பல மாதமா, பல நாட்களா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. நான் இந்த பிகேஎன் வளாகத்துக்குள்ள வரும்போதே பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொன்ன காரியம், சபையோட நீ சொல்ல வேண்டிய காரியம். ஏன் ஜனம் ஏதோ ஒண்ணுக்காக அடிக்கடி ஜெபம் பண்ணுது. அந்த அடிக்கடி ஜெபம் பண்ற குறிப்பு எப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே முதல் குறிப்பு அதான் வரும். மத்தியானம் ஜெபம் பண்ணும்போது முதல் குறிப்பு அதான் வரும். ராத்திரி படுக்கைக்கு போகும்போது அதுதான் வரும். உபவாச ஜெபம், அரையிரவு ஜெபம், காத்திருப்பு ஜெபம், இடையில ஒரு வீட்டுல ஜெபம் நடத்துறீங்களே, ஒரு ஆலயத்துல, அங்க போகும்போது எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீல்ல. அது ஒரு திருமண தடையா இருக்கலாம், அது ஒரு குழந்தை பிறக்கிற விஷயமா இருக்கலாம், அது ஏதோ ஒரு மரண சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல ஹிமாலயா போல இருக்கிற ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீல்ல. ஆண்டவர் சொல்றாரு அடுத்து இருக்கிற half of the yearல கவனமா கவனிக்கணும். ஆடியோல இருக்கிறவங்க, மீடியா டீம்ல இருக்கிறவங்க, மியூசிக் டீம்ல இருக்கிறவங்க, கொயர் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏசப்பா வார்த்தையை கவனமா கேட்கணும். ஆமா, நான் அப்படி பார்த்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவேன். தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அரை வருஷத்தை முடிக்க போறோம். இப்ப 5வது மாசம், இது லாஸ்ட் சண்டே. அடுத்து ஒரு மாசம் இருக்கு. ஆமா, அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனி அடுத்து நம்ம கிட்ட முழுசா ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசத்துல, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க ஜெபிச்சதுக்கு கட்டாயம் பதில் உண்டு. தரதான் போறார் ஆண்டவர். நம்புனா கைத்தட்டி ஆண்டவரை சபையார் சோத்திரம் பண்ணலாம். நடக்க போது தடைபட்டு இருந்த திருமணங்கள் வாய்க்கும். ஆமென், 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 ஆமென். அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படும். ஆமென். டாக்டர்களுடைய கூற்றுகள் எல்லாம் தலைகீழாக மாறும். அப்பா செய்வார். அவரை நம்புனவங்களை ஒருபோது கைவிட மாட்டார். இத மாத்திரம் தெளிவா சொன்னார் ஆண்டவர். உள்ள வரும்போதே இத போன உடனே சொல்லிடுறான். அரை வருஷம் தான் அந்த ஜபத்து, அப்புறம் ஜப குறிப்பே மாறிடும். அப்படி செய்ய போறார் ஆண்டவர். 430 வருஷம் இந்த மக்கள் படாத பாடு அனுபவிச்சு தெய்வத்தை நோக்கி ஜெபிச்ச போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புரட்சியாளனை ஏற்படுத்தினார். ஒரு மனுஷனை கொண்டு வந்தார். அவர் பேர் தான் மோசே. அந்த மோசையை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி பலவிதமான அற்புதங்களினால, பலவிதமான அடையாளங்களினால, ஏறக்குறைய 10 வாதைகளினால அந்த 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனத்தை அப்படியே எகிப்துல இருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து எங்க கொண்டு போறாரு? தி பிராமிஸ் லேண்ட் என்று அழைக்கப்படுகிற, வாக்குத்தத்தத்தின் பூமி என்று அழைக்கப்படுகிற கானானை நோக்கி பயணம் பண்ணி போறாக. போற வழியில செங்கடல் வருது, ஆண்டவர் பிளக்கிறாரு. யோர்தான் வருது, பின்னிட்டு போகுது. எரிகா வருது, இடிஞ்சு விழுகுது. கேட்ட உடனே காடை, கேட்ட உடனே மண்ணா. அவங்க போட்டிருந்த சட்டை பழமையா போகலையாம். 38ஆம் நம்பர் சைஸ் சட்டை வாங்கி போட்டவங்க 40 வருஷத்துல அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க. 38 சட்டை 40 ஆகுது, சட்டை 42 ஆகுது, சட்டை 44 ஆகுது. அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. சட்டை போட்டிருந்த பாதரட்சைகள் பழமையா போகல. பகல்ல ரொம்ப சூடா இருக்குமேனு அவங்களுக்கு மேல மேக ஸ்தம்பம். இப்ப இருக்கு பாருங்க வெதர், இந்த மாதிரி ஒரு மேகம் போகுது. ராத்திரி அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி போகுது. எதிர்த்து வர்ற ராஜாக்கள் என்ன, ராஜ்யங்கள் என்ன, எல்லாத்தையும் அழிச்சு வீறு நடபோட்டு தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் மகிமையா கானானுக்குள்ள போச்சு. ஆமா, கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எல்லாரும் தான் சொல்லுங்களேன். ஆத்தாடி தோத்துறோம். இடையில பாதி பேர் செத்து போயிட்டாங்க. மோசைக்கு விரோதமா முறுமுறுத்து, ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்து கல்ல தூக்கி கொஞ்சம் பேர் செத்து போனாலும் கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உள்ள போயிருச்சு. கவனிச்சுக்கிட்டே வாங்க. உள்ள போனதுக்கு பின்னாடி இப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவைப்பட்டது. இதுவரைக்கும் தலைவர்கள் நடத்திட்டு வந்தாக.
பிதாக்கள் நடத்திட்டு வந்தாங்க. ஆமா, மோசே நடத்தினாரு, அவரு கூட சேர்ந்து ஆரோன் நடத்தினாரு. அதுக்கப்புறம் யோசுவா நடத்தினாரு. யோசுவாவிடத்துல தேவன் சொன்னார், மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு. இப்படியே பிதாக்கள் நடத்திட்டு வந்துட்டாங்க. இப்ப கானானுக்குள்ள வந்தவண்ணையும் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் செட்டப் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கவர்மெண்ட் செட்டப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இஸ்ரவேல் விரும்புச்சு. அப்ப இஸ்ரவேல்ல நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு 10, 11, 12 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சாங்க. அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ராஜாக்கள் இஸ்ரவேல் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக சவுல் ராஜ்யபாரம் பண்ணார். சவுலுக்கு அடுத்தபடியாக தாவீது ராஜ்யபாரம் பண்ணார். தாவீதுக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணாரு. சாலமோனுக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணார். இப்படியே வழிவழியா ராஜாக்கள் இஸ்ரவேல் ஆட்சி செய்து வந்தாங்க. அதுல ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பேரு யோராம்னு பேரு. யோராம். அந்த யோராமுடைய ராஜ்யபாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இன்னைக்கு செய்தியை முடிக்கிறதுக்கு ஆவியானவர் கிருபை தருவாராக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது இது வரைக்கும் புரிஞ்சுச்சு? அப்படி கை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோராம்ங்கிற ராஜா, ஆமா, சரியான கெட்ட ராஜா. இஸ்ரவேல்ல அப்பப்ப நல்ல ராஜா கெட்ட ராஜா, நல்ல ராஜா கெட்ட ராஜா மாறி மாறி வருவாங்க. இப்ப யோராம்ங்கிற இந்த ராஜா மோசமான ராஜா, கெட்ட ராஜா. நல்லா கவனமா கவனிக்கணும். ஆமா, கெட்ட ராஜா. என்ன அங்கங்க பாக்குறேன்னு இப்பதான் பார்த்தா தெரியுது, டிவிலயே நம்ம வர்றோம் போல தெரியுதுன்ட்டு. என்னடா நம்மளை பார்க்காம சில பேர் அங்க பாக்குறாங்க இங்க பாக்குறான்னு பார்த்தா அங்கங்க டிவி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை. அப்ப இந்த யோராம்ங்கிற ராஜா கெட்ட ராஜாயா, மகா மோசமான ராஜா. இவங்க அப்பா இருக்கார்ல, இவங்க அப்பா யோராமுடைய அப்பா, அவரு பேரு ஆகாபு. அவரு இவனை விட மோசமான மனுஷன். இவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்க பேரு யெசபேலு. அவங்களும் மோசமானவங்க. ஆக அப்பா மோசம், அம்மா மோசம், அவங்க புள்ள யோராமும் மோசம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ராஜாவும் மோசம், ராணியும் மோசம், அவங்க புள்ள இளவரசனும். இந்த 3 மாசமும் சேர்ந்து மேல உட்கார்ந்து தேசத்தை ஆட்சி பண்ணா தேசம் எப்படி இருக்கும்? நான் நம்மளை பத்தி பேசல, நான் அந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா. 3 பேரும் சேர்ந்து மேல உட்கார்ந்துகிட்டு ஆளுகை செய்றாங்கய்யா. யெசபேல் ஒரு பக்கம், ஆகாபு ஒரு பக்கம், யோரா. 3 விதமான ஆவி. சொல்றேன் பாருங்க, கேளுங்க. ஆமா, அவங்க அப்பா மகாராஜா இருக்கார்ல, ராஜா ஆகாபு. ஆகாபு அப்படிங்கிற ஆவி என்னன்னா விக்கிரக ஆராதனையின் ஆவி. விக்கிரக ஆராதனை, அஸ்தரோத்தின் ஆவிகள், தோப்பு விக்கிரகங்களின் ஆவி, பாகால்களின் ஆவி, நிம்ரோத்தின் ஆவி. ஊர் எங்கிலும் ஒரு கோலம், கம்மா, கடலு, எல்லா இடத்திலையும் வச்சு சிலைகளை வச்சு விக்கிரகங்களை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அதை வணங்கும்படியாக அவங்களை கட்டாயப்படுத்தி தனக்கு பிறக்கிற பிள்ளைகளை அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தீக்கடக்க மண்ண வச்சு கழுத்து அறுத்து பலி கொடுக்கிற ஒரு மகா மோசமான விக்கிரக ஆராதனையின் ஆவி. எந்த ஆவி? வெரி குட், சொல்லிட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆகாபின் ஆவி. அடுத்து ராணி இருக்காங்கல்ல, ராணி. அந்த அம்மா பேர் என்ன சொன்ன? யெசபேல். அடடா, நல்லா சொல்றீங்களே கூட மாடா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உங்களுக்கு. ஆமென், மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யெசபேலின் ஆவி என்னன்னா வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் இருக்கிற எல்லா ஸ்தூலித்த மனிதரோடும் உன் வேசித்தனத்தை திரளாய் நடப்பித்தாயே. ஒரு ஆளு விடல, ஒரு வாலிப பையன் விடல. இவ கிளவி. ஆனாலும் பாருங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு, லிப்டிக்க போட்டுக்கிட்டு, கண்ணு மைய போட்டுக்கிட்டு தேசத்துல இருக்கிற அம்புட்டு பேரையும் வேசித்தனத்துல விபச்சாரத்துக்குள்ள தள்ளுற ஒரு ஆவி யெசபேலின் ஆவி. ஆகாபின் ஆவி என்ன ஆவி? விக்கிரக ஆராதனை. யெசபேலின் ஆவி என்ன ஆவி?
வேசித்தனத்தின் ஆவி. இப்ப மூணாவது சொல்றேன், இவ புள்ள இருக்கான்ல யோராம, அவன் மதுபானத்தின் ஆவி. மதுபானத்தின் ஆவி, சாராயம், பட்டச்சாராயம், டாஸ்மார்க், புகையில, பாக்கு, அப்ப என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாம் போடக்கூடிய ஒரு மதுபானத்தின் ஆவி. அப்ப மூணு ஆவியும் சேர்ந்து மேல உட்கார்ந்து இஸ்ரவேல தேவனால முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தேசத்துல கிரியை செய்யற மூணு முக்கியமான ஆவி, ஒன்னு விக்கிரக ஆராதனையின் ஆவி, ரெண்டு வேசித்தனத்தின் ஆவி, மூன்று மதுபானத்தின் ஆவிதான் தேசத்தை உட்கார்ந்து ஆக்கிரமிச்சு ஆளுகை செய்யுது. ஆமாம் பாஸ்டர், உண்மையத்தான் சொல்றேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு அந்த ஆவிகளை கர்த்தர் தேசத்துல இருந்து அழிக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை சபையா கூட்டி வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப இந்த மூணு ஆவிகளும் சேர்ந்து அட்டமாறாக இஸ்ரவேலை கலங்கடிக்கிறாங்க. போயிட்டு இருக்கு. இப்படியே போகும்போது ஒரு நாள் ஒண்ணு நடக்குது. இந்த யோராம் இருக்கிறார்ல, யோராம் ராஜா, அவர் ஒரு நாள் யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு ராஜா, அந்த பக்கத்து வீட்டு ராஜா இல்ல, பக்கத்து நாட்டு ராஜா அந்த யோராம சரமாரியா வெட்டிடுறாரு. கையில, கண்ணுல, மூக்குல, தலையில, வாயில துண்டு துண்டா வெட்டிடுறாரு. வெட்டு காயம் பயங்கரமா விழுந்துருது. உயிருக்கு போராடுற ஒரு நிலைமை. யாருக்கு? யோராம் மன்னனுக்கு. உடனே இந்த யோராம தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க இஸ்ரவேல் எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு நாடாகிய இஸ்ரேலுக்கு கொண்டு போறாங்க. இஸ்ரேல்ல இருந்து எங்க கொண்டு போறாங்க? அந்த வசனத்தை படிச்சிருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 8வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், 29வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள எங்க போனாரா? இஸ்ரேலுக்கு போயிருந்தார். இஸ்ரேல் டு எங்க போறாரு? எதுக்கு போறாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு 108 வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. எங்க இருந்து எங்க? இஸ்ரேல் டு இஸ்ரேல். நல்லா கவனமா கவனிக்கணும். ஆமா, சின்ன பிள்ளைய கூட கவனிக்கணும். சண்டே ஸ்கூல்ல சொல்ற கதையை விட நான் நல்லா சொல்றேன், கவனமா கேளுங்க. போயிட்டாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போன உடனேயும் இஸ்ரவேல்ல ஒரே குழப்பம், இஸ்ரவேல்ல ஒரே பதஷ்டம், ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ராஜா இல்லன்னா இஸ்ரவேலுக்கு சுத்தி இருக்கிற நாடுகளினால பயங்கர அச்சுறுத்துதல். இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கே சொல்றேன், அன்னைக்கே இஸ்ரவேல் மேல சுத்தி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் ஒரு கண்ணு. இப்ப ராஜா இல்லன்னு உடனேயும் this is a correct time to inherit the nation. இதுதாயா சரியான நேரம் இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி சுத்தில இருக்கிற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் தொடுக்க ஆயத்தமா இருக்கு. ஜனங்கள் பயப்படுறாங்க. அதாடி ராஜா போயிட்டாரு, எந்த நேரத்திலனாலும் குண்டு போட்டுருவாங்களோ, எந்த நேரத்திலனாலும் யுத்தம் வந்துருமோ, நம்ம செத்துருவோமோன்னு தேசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே பயம். என்னை பாருங்க, என்னை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க வருவாங்க, போவாங்க, அவங்க நிப்பாக, அவங்க எழும்புவாங்க. அவங்கள பார்க்கவா வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது போன உடனேயும் இவங்களுக்கு எல்லாம் பதஷ்டம், பயம், மக்கள் பதறாக. இன்னமும் நடந்துருமோ, ராஜா இல்லையே அப்படின்னு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்புட்டு மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து, நல்லா கவனமா கவனிக்கணும். ராஜாவுக்கு அடுத்தபடியா ஒரு சேனாதிபதிகள் குரூப் இருக்கு. ஒரு 15 பேர் அடங்கின ஒரு சேனாதிபதிகளின் குரூப் இருக்கு. சேனாதிபதிகள்னா என்ன? சேனைக்கு அதிபதி. அவங்களுக்கு பேர் என்னது? ஆமா, குதிரைப்படை அப்படிங்கிற சேனைக்கு அதிபதி
அவர் ஒருத்தர், யானைப்படையின் சேனைக்கு அதிபதி ஒருத்தர், காலாட்படையின் சேனைக்கு அதிபதி ஒருத்தர், ஒட்டகப்படையின் சேனைக்கு அதிபதி ஒருத்தர். இப்படி சேனைகளுக்கெல்லாம் அதிபதிகள் இருக்காங்க. ஏறக்குறைய 15 அதிபதிகள், 15 சேனாதிபதிகள். இந்த மக்கள் எல்லாரும் போய் அந்த 15 சேனாதிபதிகளை பிடிச்சு கேட்கிறாங்க, ஐயா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நீங்க தானே இருக்கிய, எங்களுக்கு பயமா இருக்கு, குண்டு சத்தம் கேக்குது, திடீர்னு எங்க மேல வந்துருவாங்களோ, புள்ளகுட்டிக்காரவையா நாங்க, எங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதியா, நாங்க செத்து போயிருவோயா, ராஜா வேற பொசுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டாரு, நாங்க என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு இந்த 15 பேரையும் போட்டு உழுக்குறாங்க. இந்த 15 பேர் என்ன பண்றாங்க, அவங்கள பார்த்து பொறுங்க 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 பொறுங்க, அவசரப்படாதீங்க, ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அவசரப்படாதீங்க, ராஜா வர்றாரா வரமாட்டாரா, உசுரோட வருவாரா செத்து போய் வருவாரா, அங்கேயும் பாக்குறாங்க இங்கேயும் பாக்குறாங்க. இவங்களுக்கும் பதில் சொல்லணும், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுங்க அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் ராஜாவுடைய உத்தரவு இல்லாம இவங்க எதுவும் செய்ய முடியாது. அதனால ராஜா வருவாரா செத்து போய் வருவாரா, உசுரோட வருவாரா செத்து போய் வருவாரா, உசுரோட வருவாரா செத்து போய் வருவாரா, ஆம்புலன்ஸ்ல எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு அங்கேயும் பாக்குறாங்க இங்கேயும் பாக்குறாங்க. கவனமா கேட்கணும். இன்றைக்கு திருச்சபையின் நிலை, சபையின் நிலை, விசுவாசிகளின் நிலை, தேவ ஜனத்தின் நிலை, ஊழியர்களின் நிலை, இந்த 15 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த நிலையில தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேசம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. பாஸ்டர் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தேசத்துக்காக, ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு போறவங்களே, அந்நிய பாஷை பேசுறவங்களே, துதிக்கிறவங்களே, ஆராதிக்கிறவங்களே, தேசம் ஒரு லெவல்ல என்னமோ ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு முடிவெடுங்க, ஏதாவது ஒரு முடிவெடுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் இன்னைக்கு சபையை பார்த்துக்கிட்டு இருக்கு, தேவ ஜனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. தேவ ஜனம் என்ன பண்ணுது, பொறுங்க பொறுங்க பாக்குறோம் பாக்குறோம், பொறுங்க பொறுங்க வெயிட் பண்ணுங்க, பாக்குறோம் பாக்குறோம், வருவாங்களா வரமாட்டாங்களா, வருவாங்களா வரமாட்டாங்களா, ஏற்கனவே 5 10 வருஷம் இருந்துட்டாங்களே, இனிமேல் வருவாங்களா வரமாட்டாங்களா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அங்க பாக்குறது, இங்க பதில் சொல்றது, அங்க பாக்குறது இங்க. This is a current situation in India. எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏத்துக்க முடியும்? சபையின் நிலைமை, ஜனம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஒரு அற்புதம் நடந்துரும், இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா வர்ற நாட்கள்ல ஒரு மாற்றம் தேசத்துல உண்டாயிரும், இவங்க முழங்கால முடக்கினாங்கன்னா ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருவாரு. இவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். இவங்க ஜெபம் பண்ணா, இவங்க முழங்கால் போட்டா, இவங்க உபவாசம் பண்ணா, இவங்க கண்ணீர் விட்டா, இவங்க கதறினா தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகும்னு சொல்லி ஜனம் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, ஜனம் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு 3 குறிப்பு பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் பேசினது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரே ஒரு அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க, கவனமா கவனிங்க. ஏதோ ஒன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேச போறாரு, ஏதோ ஒண்ணுக்கு நேரம் உங்களை தள்ள போறாரு, ஏதோ ஒண்ணுக்கு நேரம் உங்களை இழுக்கிறதுக்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. அப்ப இப்படி சிச்சுவேஷன் இருக்கும்போது நல்ல கவனமா கவனிக்கணும். இப்போ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அந்த இஸ்ரவேல்ல, எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரு ஒரு வாலிப பையனை கூப்பிடுறாரு, இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவன் கையில ஒரு தைல குப்பிய கொடுக்கிறார், ஒரு தைல குப்பிய கொடுக்கிறார். நல்ல கவனமா கேட்கணும். ஒரு தைல குப்பிய கொடுக்கிறார், கொடுத்து இத நேரா எடுத்துக்கிட்டு போ. போனீன்னா அங்க 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல இஸ்ரவேல்ல, 15 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த 15 பேர்ல இந்த தைல குப்பிய அவன் கையில வச்சுக்கிட்டே அந்த 15 பேரை பார்த்து கேளு, இதுல யெகூன்றது யாருன்னு கேளு. Who is Jehu அப்படின்னு கேளு.
ஒரு வாலிப பையன் உட்கார்ந்துகிட்டே கையை தூக்குவான். சார் ஹியர் ஐ அம் சார் அப்படின்னு கையை தூக்குவான். அவனை என்ன செய்ய, அந்த 15 பேர் இருக்க குரூப்ல இருந்து துண்டா தனியா தூக்கி நிறுத்திட்டு அவன் அப்படியே ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வா. ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள, அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை முழங்கால் போட சொல்லு, தாழ்பால போடு. உன் கையில தைல குப்பிய கொடுத்தல, தைல குப்பி, அந்த தைலத்தை அவன் தலை மேல ஊத்து. உன் கையை தூக்கி அவன் தலை மேல வை. அவனை பார்த்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ராத்திரி வேளையிலே இந்த எமர்ஜென்சி பீரியட்ல ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு மகாராஜாவாய் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழங்கால விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் நீ தாப்பால திறந்து நேரா ஓடி வந்துடணும். கவர் கொடுப்பாங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது, நேரா வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. அந்த வாலிபனுடைய பேரு பைபிள்ல போடல, அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த வாலிபன் அப்படி தைல குப்பிய வாங்குறாரு, நேரா இஸ்ரேலுக்கு போறாரு. 15 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு என்ன சொல்றது, வருவாரா வரமாட்டாரா? மக்களுக்கு என்ன சொல்றது, வருவாரா வரமாட்டாரா? குழப்பத்துல இருக்காங்க. உங்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இதுல யெகூ யாரு? ஒருத்தன் வேகமா கையை தூக்குறான், சார் நான் தான் சார். வாடா 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 வாடா, உன்னதாண்டா ஆண்டவர் கூப்பிடுறாரு, உள்ளவா உள்ளவா. ரூமுக்குள்ள கூட்டு வந்து கதவை பூட்டி தைலத்தை ஊத்தி ஒரே வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த நடு ராத்திரியில நான் உன்னை மகாராஜாவா அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு திறந்துட்டு ஓடி வந்துட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ராஜா உயிரோட தானே இருக்கிறாரு, இன்னும் செத்து போயிட்டாருன்ற மெடிக்கல் டிக்ளரேஷன் ஒன்னும் வரல, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒன்னும் வரல, உயிரோட தானே இருக்கிறாரு. அப்படி உயிரோட இருக்கும்போது நடு ராத்திரியில அவசர அவசரமா ஒருத்தனுக்கு ராஜாங்கிற அபிஷேகம் கொடுக்கணுங்கிற நீட் என்ன இருக்கு? How many of you understand what I am saying? Yes. ஐயா ராஜா உயிரோட இருக்கிறாரியா, இன்னும் ராஜா செத்துட்டாருங்கிற ரிசல்ட் வரல. அதுக்குள்ள ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவசரமா நடுராத்திரி அவசரமா நீ தான் இனிமேல் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு ஒருத்தர் அபிஷேகம் பண்றதுக்கான நோக்கம் என்ன? இன்றைக்கு என் செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்றால், சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவை. சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவை. Church must need an emergency anointing. சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவையா? ஒரு ரெண்டு தடவை சத்தமா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்களா? சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவை. அப்படிங்கிற தலைப்புல நான் பிரசங்கம் பண்ண போறேன். அப்ப இம்புட்டினார் என்ன சார் பண்ணிய அப்படின்னு கேக்குறீங்க. இனிமேல் தான் ஆரம்பிக்க போறோம். சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவை. ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில பாத்துருக்கீங்களா? ஒரு வார்டு இருக்குமே, ஒரு வார்டு. என்ன வார்டு? அவசர பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, எமர்ஜென்சி வார்டு, ICU இருக்குதா இல்லையா? அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு நேத்தோன்னு இழுத்துட்டு நடக்கிறவளை கொண்டு போய் அதுக்குள்ள வச்சு பாட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி உசுர கொடுத்து அவங்கள திரும்ப வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த வார்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தேசம் இன்னைக்கோ நேத்தோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கிறத சபையை நம்பி நம்ம கையில கொடுக்கிறாரு. நம்ம சரி பண்ணி இந்த ஜனத்தை சரி பண்ணி அவர் சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கர்த்தர் சபையை அழைச்சிருக்கிறாரு. நல்ல கை தட்டி ஒரு முறை சோத்திரம் பண்ணுங்க. கேப்ல தண்ணி குடிச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்ப என்னுடைய செய்தி, ஏப்பா
அவசர அவசரமா நடுராத்திரியில அந்த வயபுள்ளைய கூட்டிட்டு வந்து அபிஷேகத்தை கொடுக்கணும்ன்ற அவசியம் என்ன? 3 குறிப்பு சொல்ல போறேன். கவனமா தேவ பிரசன்னத்துல என்னோடு கூட இணைஞ்சு பயணிச்சு 3 குறிப்ப கேட்போம் பாஸ்டர் அப்படின்றவங்க. நீங்க யாரா இருந்தாலும், சவுத் சைட்ல இருந்து வந்தாலும், திண்டுக்கல்ல இருந்து வந்தாலும், தலப்பாக்கட்டி பிரியாணி பக்கத்துல இருந்து வந்தாலும், உங்க செய்திய நாங்க கேட்கிறோம் பாஸ்டர்ன்றவங்க 2 கை அப்படி உயர்த்தி லேலுயா அப்படி நீங்க பாடுங்க பாப்பா, நீங்க பாடுங்க பாப்பா. எஸ் ஜீசஸ். ஆமாப்பா, உங்க பிரசன்னத்துல வார்த்தையை கேட்கட்டும், உங்க அபிஷேகத்துல வார்த்தையை கேட்கட்டும். ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரலப்பா. ஆமாப்பா, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் லீபனோனின் கேதுருக்களை முறிக்கும். கர்த்தர் இன்றைக்கு இந்த சனத்தோடு, கர்த்தர் இந்த ஹோலி மவுண்டன் சர்ச்சோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தையை ஜனம் கேட்கட்டும். ஆமென். ஒவ்வொரு பாயிண்டா பார்க்க போறோம், ஒன் பை ஒன்னா. முதல்ல ஒரு காரியம், சபைக்கு அவசரகால அபிஷேகம் தேவை. ஒரு முறை சொல்லிருங்க பாப்போம், சபைக்கு அவசரகால அபிஷேகம் தேவை. முதல் குறிப்பு 2வது வசனத்தை படிக்கும் போது நான் வாசிக்கிறேன். நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை தன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. அண்டர்லைன் தி வேர்ட், அவனை தன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. இப்ப கவனிங்க, என் கூட வாங்க, இங்க வாங்க. இப்ப தீர்க்கதரிசி ஒரு வாலிபனை கூப்பிட்டு என்ன கொடுத்து அனுப்புறாரு? தைல குப்பி. ஆமா, தைல குப்பியை கொடுத்து அனுப்புறாரு. சார் என்ன கவனிங்க சார். தைல குப்பியை கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? இதை எடுத்துக்கிட்டு நேரா என்ன செய்யுங்க? இஸ்ரவேலுக்கு போங்க. அங்க போனா எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க? 15 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எந்த நிலைமையில இருப்பாங்க? இவங்களுக்கு பதில் சொல்றதா, ராஜாவை பாக்குறதா? இவங்களுக்கு பதில் சொல்றதா, ராஜாவை பாக்குறதா? அவங்கள்ட்ட போயிட்டு நீ என்ன செய்யணும்னா, இங்க யெகூ யாரு அப்படின்னு கேளு. ஒருத்த உட்கார்ந்துகிட்டே கைய தூக்குவான், நான் தான் யெகூன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டே 15 பேரோட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டே கைய தூக்கி நான் தான் யெகூன்னு பாரு. நீ என்ன செய்யணும்னா, அந்த யெகூவை மாத்திரம் அவனை அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து அவனை மாத்திரம் தனியா துண்டா அலாக்கா பிரிச்சு தூக்கி நிறுத்தணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்கு எனக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற ஜனத்தின் நடுவில் இருந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை உலகம் அடையாளம் காணும்படியாக கர்த்தர் என்ன பிரிச்சு எடுத்திருக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி அபிஷேகத்தை கர்த்தர் தேவ ஜனத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அருமையான ஸ்டேட்மெண்ட் ஐயா. அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணினது அபிஷேகம். ஆமென். இந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்லுங்களேன், அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணினது என்னது? அபிஷேகம். கர்த்தர் எதுக்கு தெரியுமா எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு? இந்த உலகத்தோட சார்ந்தவன் நான் அல்ல என்பதை பிரித்து காட்டுவதற்கு தான் எனக்கு இந்த அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு. சார் நல்லா கவனிங்க சார், நல்லா கவனிங்கம்மா. அவங்க பேசுவாங்க, நீங்க பேசக்கூடாது. அவங்க கண்டதையும் பாப்பாங்க, நீங்க பார்க்க கூடாது. அவங்க வாயை திறந்தா பொய்யா பேசுவாங்க, நீங்க பொய் பேசக்கூடாது. அவங்க வாயை திறந்தா கெட்ட
வார்த்தையா பேசுவாங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா கல்யாணம், காதுகுத்து, சடங்கு, பூப்புனித நீராட்டு விழா, காதுக்கு பொன் சேர்க்கும் விழா, மூக்குக்கு பொன் சேர்க்கும் விழா, புது நன்மை பழைய நன்மை எல்லாத்துக்கும் ஆராதனை கட்டடிச்சிட்டு திருவிருந்த கட்டடிச்சிட்டு ஓடுவாங்க, ட்ரெயினை பிடிச்சு பஸ் பிடிச்சு. ஆனா நீங்க போக கூடாது. ஏன் தெரியுமா? உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்ய முடியாது. அவங்க என்னென்னமோ உடுத்துவாங்க, சர்ச்சுக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா நீங்க இப்படித்தான் பண்ணணும். ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க, கேட்டா பழைய பாட்டு, சிவாஜி பாட்டு, அவங்க பாட்டு, பாட்டு நல்லா இருக்கு, வரிகள் நல்லா இருக்கு, காதலை பத்தி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டு பாடுவாங்க. நீங்க பாடக்கூடாது. ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவங்க கையை நீட்டி லஞ்சத்தை வாங்குவாங்க. 10 ரூபாயோ 10,000மோ 10 லட்சமோ அவங்க கையை நீட்டி வாங்குவாங்க. நீங்க வாங்க கூடாது. ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவங்க ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க ஜாதி பார்க்க கூடாது. ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவங்க வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க வாங்க கூடாது. ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. கைத்தட்டி தேவ ஜனமே, you are anointed one, such a different one. நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, உன் காலேஜ்ல, உன் ஒர்க்கிங் சிச்சுவேஷன்ல, எங்க போனாலும் I am anointed ஒன்னுங்கிறத காட்டுறதுக்கு தான் அவனை அபிஷேகிச்சிருக்கிறாரு. நல்ல கல்யாணத்துல போய் மூக்கு முட்டை தின்னுட்டு வெளியில வந்து மொய் வைக்கிற இடத்துல பாக்கையும் வெத்தலை பாக்கையும் போற, ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வந்து ஆராதிக்கிற, அவன் மேல இருக்கு அபிஷேகம் இருக்கு. அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. You are a separated one. You are anointed one. Wherever you go, just you can show I am anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்ட புள்ளன்றத காட்டுறதுக்கு தானே. ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்களோட சேர்ந்து பொரிய தின்னுபிட்டு சுண்டலை தின்னுபிட்டு உடைக்கிறிய என்னத்த? தேங்காய. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட புள்ள, மறந்துடாதீங்க. உங்க மேல அபிஷேகம். காலேஜுக்கு போனா காலேஜ் ஃபங்க்ஷன்ல யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியல அப்படின்னு நீ சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற. அடுத்த நாள் யூடியூப்ல வந்துருது, உனக்கே தெரியாம லைவ்ல ஓடுது. நீ படிக்கிற ஸ்கூல்ல, நீ வேலை பார்க்கிற காலேஜ்ல, நீ படிக்கிற காலேஜ்ல ஆண்டவரை வருத்தப்படுத்துற மாதிரி எத்தனை செயல்களை செஞ்சிருப்பா தேவ பிள்ளைய. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்றத அழைப்பையே மறந்து 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 ஆண்டவரை எத்தனை முறை வேதனைப்படுத்தி இருப்ப. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தெளிவா பேசுறாரு. என்ன கஷ்டப்படுத்தி உன்னால ஒரு ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியுதா? நீ காலேஜ் ஃபங்க்ஷன்ல சினிமா பாட்ட பாடி உன்னால சந்தோஷமா வாழ முடியுது? அப்புறம் என்ன உனக்கு அபிஷேகம்? எதுக்கு உனக்கு இந்த அபிஷேகம்? அப்ப அபிஷேகம்னா நம்ம கணக்குல கையை தட்டி அந்நிய பாஷை பேசி குதிச்சு துதிச்சு ஹை ஜம்ப் பண்ணி லாங் ஜம்ப் பண்ணி உருள்றதுக்கு இதுக்கு தான் அபிஷேகம் கத்து கொடுத்துருக்காரா? இது ஒரு எக்ஸ்டர்னல் காரியங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தவங்க குதிப்பாக, ஒருத்தவங்க துள்ளுவாக, ஒருத்தவங்க பாடுவாக, ஒருத்தவங்க சிரிப்பாக, ஒருத்தவங்க அபிஷேகம் வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் ஏற்படும். சுகர் வந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுமா. ஒருத்தருக்கு கண்ணு ஃபால்ட் ஆகுமா, ஒருத்தருக்கு தோல்ல என்னவாது வருமா, ஒருத்தங்களுக்கு காது கேட்காதான் தலைவலிக்குமா, கிட்னி போயிருமா. சுகர் வந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு மாதிரி செய்யுமா. அபிஷேகம் வந்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதுக்காக இவங்க கையை தட்டுறவங்க தான் அபிஷேகம் பட்டவங்க, கை தட்டாதவங்க அபிஷேகமே பெறல, குதிக்கிறவங்க தான் அபிஷேகம் பட்டவங்க, அப்படி சும்மா நிக்கிறவங்க அபிஷேகம் அப்படி சொல்லக்கூடாது. அபிஷேகங்கிறது என்னை எதுல வெளிப்படுத்துதுன்னா, நான் உலகத்துல வாழ்ந்தாலும் எகுவை போல பிரித்தெடுக்கப்பட்டவன், உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்காக நான் வாழல. நான் இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல நான் எகுவின் அபிஷேகம் பெற்றவன்றத காட்டுறதுக்கு தான் உனக்கு அபிஷேகம். ஆமென் சொல்லி கையை தட்டி 2-3 வார்த்தை அந்நிய பாஷை பேசி, அதுக்கு தானே அபிஷேகம். சரியா பேசுறேனாயா? சரியா பேசுறேனாயா? அதுக்கு தாயா எனக்கு அபிஷேகம். அதுக்கு தான் அபிஷேகம். அதுக்கு தான் அபிஷேகம். அதுக்கு தான் அபிஷேகம்.
எங்க இருந்தாலும் காட்டு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. உலகத்தோட ஒத்துனால வாழ முடியாது சார், வாழ்ற உலகத்துல. But I am a unique one. I am a separated one. I am a called one. I am a chosen one. I am a special one. உன்னோடலாம் சேர்ந்து இருக்க முடியாது. சேருவேன், ஆனா எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. இம்மட்டும் வருவேன், இதை மிஞ்சி வர மாட்டேன். மிஞ்சி வரேன். இன்னைக்கு கர்த்தர் தேவ ஜனத்தோட பேசுறாரு. உன் அபிஷேகம் எப்படி வெளிப்படணும்னா, அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து, சொல்லுங்க, எழுந்திருக்க பண்ணி. முதல் குறிப்புக்காக எல்லாம் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க பாப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பாப்போம். உங்க மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்க அபிஷேகத்தை வேதனைப்படுத்துற மாதிரி சில சிச்சுவேஷன்ல நடந்திருந்தா, இன்னைக்கு இந்த பாஸ்டரை கொண்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம். நீ வேலை பார்க்கிற இடத்துல எத்தனை முறை அருவருப்பான பார்ட்டிக்கு போய் நீ கலந்திருப்ப. அந்த பார்ட்டியில அவன் தண்ணி போடுறான்ல, அவன் டான்ஸ் ஆடுறான்ல, பாய்ஸும் கேர்ள்ஸும் அருவருப்பா அங்கங்க டச் பண்ணி ஆடுறாங்கல்ல. அங்க உனக்கு என்ன வேலை? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு நீ போக கூடாதுல்ல, நீ போக கூடாதுல்ல. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே உன் தலை மேல கை வச்சு சொல்லணும், என் மேல கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் மேல இருக்கு, தேவ பிரசன்னம் என் மேல இருக்கு. தானியேலே, தானியேலே, நீ எங்க இருந்தாலும் தானியேலா தான் இருப்ப. நீ எருசலேம்ல இருந்தது போலதான் பாபிலோன்ல இருக்கிற. எருசலேம்ல எப்படி இருந்தியோ அப்படித்தான் இங்க வந்து இருக்கிற. இங்க வந்து உனக்கு போர்க் இருக்கு, இங்க வந்து ஒயின் இருக்கு. ஆனாலும் கூட சொல்ற, நான் எருசலேம்ல எப்படி இருந்தேனோ அப்படித்தான் நான் இங்கே இருப்பேன். தூரம் கொண்டு போங்க யார் அப்படின்னு சொல்ற பாரு, அது அபிஷேகம். நீ எங்க இருந்தாலும், நீ தமிழ்நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், அமெரிக்கா போனாலும், மலேசியா போனாலும், சிங்கப்பூர் போனாலும், உன்னை பார்க்கிறதுக்கு பாஸ்டர் இல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு அம்மா இல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு அப்பா இல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு புருஷன் இல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு மனைவி இல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணினாலும், உலகம் எங்கிலும் சுற்றி வருகிற 7 கண்கள், தேவனுடைய 7 கண்கள் உன் மேல நோக்கமா இருக்குது. உனக்கு தெரியணும், நான் யாரையும் ப்ளீஸ் பண்றதுக்காக பரிசுத்தமா வாழல, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு because I am an anointed one. அபிஷேகம் என்ன பிரிச்சு காட்டுது. இரண்டாவது பாயிண்ட்க்கு போறேன். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உட்பிரவேசித்த பொழுது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டான். அண்டர்லைன் தி வேர்ட். அதற்கு யெகூ எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டான். கவனிங்க. இப்ப என்ன பாருங்க. பைபிள் பார்க்கறத விட்டுட்டு என்னை பாருங்க. இங்க வாங்க, விஷயத்துக்கு வாங்க. இப்ப தீர்க்கதரிசி என்ன கொடுத்து அனுப்புறாரு? தைல குப்பியை கொடுத்து அனுப்புறாரு. நேரா எடுத்துக்கிட்டு எங்க போறாரு? இஸ்ரவேலுக்கு வந்தாச்சு. இஸ்ரவேல்ல இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? சேனாதிபதிகள் 15 பேர். சொல்லிக்கிட்டே வாங்க, கூட மாட சொல்லிக்கிட்டே வாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படி 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு பதில் சொல்றதா, அங்க பதில் சொல்றதா, இவங்களை ப்ளீஸ் பண்றதா, அவரை பாக்குறதா, அப்படியே குழப்பத்துல இருக்கிறாங்க. உள்ள போனவன என்ன கேட்டாரு? இங்க யெகூ யாருப்பா? உட்கார்ந்துகிட்டே கையை தூக்குறாரு. நான் தான் யெகூ. கையை தூக்குன உடனேயும் அடுத்த ஸ்டெப் அவனை அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழும்ப பண்ணிட்டாரு. எழும்ப பண்ணிட்டு, கவனமா கேளுங்களேன், எழுப்பி விட்டுட்டு அவனை பார்த்து சொல்றாரு, யெகூவே,
உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. பைபிள் அப்புறம் படிக்கலாம், பைபிள் அப்புறம் படிக்கலாம், பைபிள் அப்புறம் படிக்கலாம். இவர் கரெக்டா தான் சொல்றாரா தப்பா தான் சொல்றாரான்னு செக் பண்றதுலாம் வீட்டுல போய் படிக்கணும். இல்லன்னா காலையிலே படிச்சுட்டு வந்துடும். இங்க வந்து மாங்கு பைபிள் படிக்க கூடாது. இப்ப பிரசங்கம் கேட்கிற நேரம் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. ஆமா, அப்ப அவரை பார்த்து சொல்றாரு, பாரு உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும், ஒரு சங்கதி சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு உடனேயும் எந்திரிச்சு நிக்கிறவரு அவரை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாரு. சார் சார் சார், எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு சார்? சொல்றது புரியுதா புரியலையா? அவரை பார்த்து கேட்கிறாரு, இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, அதுல என்ன மட்டும் எழுப்பி விட்டு வாங்கிட்ட ஒரு 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 செய்தி சொல்லணும் அப்படின்னா நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, யெகோவாகிய உமக்குத்தான். ஐயா நல்லா கவனிங்க. ஜெகு he ever expect the king's post. யெகூ ராஜாவாகணுங்கிற ஆசை அவனுக்குள்ள கொஞ்சம் கூட. ஆனா தேசம் பாதுகாக்கப்படணும், தேசத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், ராஜா உயிரோட வரணுங்கிற பாரம் இருந்துச்சு. ஆனா ராஜாவாகணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பாரம் இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல? There is a very big difference between the two things. Number 1 is desire, number 2 is burden. burdenங்கிறது வேற, டிசையர்ங்கிறது வேற. ஆசைப்படுறது இல்ல, பாரப்படுறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, மைக்க பிடிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், பாஸ்டருக்கு காணிக்கை பாட்டு கொடுக்கணும், பாஸ்டருக்கு காணிக்கை ஜெபம் விடணும், பாஸ்டருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும், இந்த வாய்ப்பு கொடுக்கணும், அப்படி எனக்கு என்கரேஜ் பண்ணணும், இப்படி எனக்கு பொறுப்பு கொடுக்கணும், இப்படி எனக்கு அது தரணும், இது தரணும். ஆசை 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 நிறைய இருக்கு. ஆனா பாரம், அப்பா எங்க சபை நிரம்பி வழியணுமே, எங்க சபையில இன்னும் திரளான ஆத்துமாக்கள் வரணுமே, ஏசப்பா இந்த சென்னை பட்டணத்துல இவ்வளவு வருஷ காலமா நாங்க இப்படியே வாடகை இடத்துல இருந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வேணுமே, அது பல கோடி வருதே, எங்க கற்பனைக்கு அது எட்டாத அளவுக்கு பெருசா இருக்கு. ஆனாலும் வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடின்னு சொன்னீங்களே, எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்களுக்கு ஒரு இடத்தை வாங்கி தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி கொடுங்கப்பா. தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தேவ ஊழியர்களை கொண்டு வந்து எங்க சர்ச்சை ஒரு நாள் டெடிகேட் பண்ணணுமாப்பா. எங்க சபையில ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்கப்பா. எங்க பாஸ்டர்மாவுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தாங்கப்பா. எங்க பாஸ்டருக்கு நல்ல கிருபைகளை வரங்களை தாங்கப்பா. எங்க சபையில வாலிபர்களை திரளா எழும்ப பண்ணுங்கப்பா. எங்க ஸ்கூல்ல எங்க சர்ச்சில் நிறைய சண்டே ஸ்கூல்களை நாங்க ஆரம்பிக்க உதவி செய்யுங்கப்பா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கொயர்ல ஒரு 50-100 பேர் நிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிங்கிற பாரம் மனசுலாயோ, பாரம் வேணும்யா. ஆசைக்கு இல்ல, ஆசை இல்ல. இப்ப இவனுக்குள்ள ஆசை இல்ல, ஆனா என்ன இருந்துச்சு? ஆனா பாரம் கொண்ட மகனை அவன் விரும்பவே இல்லாத ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா? பாரம் இருந்தா ஆசைய அவர் நிறைவேற்றுவாரு. இன்னைக்கு நமக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை, சபைக்கு தேவை, ஆசைப்படுற ஆளுகள், பாரப்படுகிற ஆள்கள் தேவை. தேசத்தை குறித்து பாரப்படுறவங்க, சென்னையை குறித்து பாரப்படுறவங்க, தமிழ்நாட்டை குறித்து பாரப்படுறவங்க, இந்தியாவை குறித்து பாரப்படுறவங்க, மணிப்பூரை குறித்து பாரப்படுறவங்க, அழுகிறவங்க, கண்ணீர் விடுறவங்க, உபவாசிக்கிறவங்க, முழங்கால் போடுறவங்க, இருதயத்தை கிழிச்சு ஜெபம் பண்றவங்க, முட்டி முட்டி ஜெபம் பண்றவங்க, வஸ்திரத்தை கிழித்து ஜெபம் பண்றவங்க, அவங்களதான் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. தேசத்தின் எழுப்புதலுக்கு, தேசத்தின் அசைவுக்கு, தேசத்தின் மாற்றத்துக்கு ஆண்டவர் விரும்புகிறது ஆசைப்படுகிற ஜனத்தை அல்ல, பாரப்படுகிற ஜெபத்தை. இன்னைக்கு ஆண்டவர் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேங்கிறதுனுடைய எக்ஸ்டர்னல் திங் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு பர்டன் இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். he is anointed one, she is anointed one. எனக்குள்ள ஒரு பாரம், எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், என் தேசம், என் சபை, என் ஊழியம்,
அடுத்த லெவலுக்கு கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே. எத்தனை பாரத்தோட இந்த திருச்சபையின் தகப்பன் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்கு தெரியும், வெளியில வந்த போது எவ்வளவு நிற்கதியா நின்றிருப்பீங்க. கலங்கி போய் நிண்டியல்ல, வேதனையோட நிண்டியல்ல. கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த திருச்சபையின் தலைமை போதகர் எவ்வளவு துடிச்சிருப்பாரு சபையை குறித்து, ஜனத்தை குறித்து. அந்த பாரமுள்ள மனிதன் ஏற்படுத்தின இந்த சபைய அடுத்த ஜெனரேஷன்ல வர்றவங்க, அடுத்த லெவலுக்கு வர்றவங்க அந்த பாரத்தை தன் பாரமா சுமந்து அந்த பரிசுத்தவானுடைய கனவை, பரலோக தேவ திட்டத்தினுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் இந்த சபையை பிரிச்செடுத்திருக்கிறாரு. ஏற்றுக்கொள்றவங்க கைத்தட்டி அப்பாவை சோத்திரம் பண்ணுவாங்க, அப்பாவை மகிமைப்படுத்துவாங்க. பேர்டன் பேர்டன் பேர்டன், பாரம் 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 பாரம். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். திண்டுக்கல்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், இங்க உங்க சபையில உள்ள ஆளுங்க இருக்கிறாங்க, நல்ல சபை, நல்ல ஆத்துமாக்கள், ஒரு 8 கிளை சபைகள், சொந்த பில்டிங், நல்ல திருச்சபை. எதுக்கு உனக்கு இந்த எமர்ஜென்சி அனாயிண்டிங்? இருக்கிற அபிஷேகம் பத்தாது, எதுக்கு இந்த அவசரமான அபிஷேகம் உனக்கு? 2 things. Number 1, ஒன்ன இந்த உலகத்துல பிரிச்செடுத்து நீ காஸ்பல் சொல்லாமலே நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு, இயேசு நல்லவருங்க, இயேசு உங்களை ரட்சிக்கிறாருங்க, எங்க சபைக்கு வாங்குங்க அப்படிலாம் சொல்லாமலே உன் நிக்கிற நட, உடுத்துற உடுத்து, பேசுற பேச்சு, பார்க்கிற பார்வையை வச்ச வாழ்ந்தா இந்த புள்ள மாதிரி வாழணும்டா, இவ போற சர்ச்சுக்கு வரணும்டான்னு உன் பின்னாடியே வர்றதுக்கு உன்னை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறது இந்த அபிஷேகம். அபிஷேகம், இந்த அபிஷேகம், அபிஷேகம். இரண்டாவது, எதுக்கு இந்த அபிஷேகம்? எதுக்கு இந்த அபிஷேகம்? எனக்குள்ளே ஒரு பாரத்தை ஏற்படுத்த, ஆசையை ஏற்படுத்தல. not for desire, it's a burden. burden, பாரம், பாரம். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி இரண்டாவது குறிப்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த பாரம் விதைக்கப்படணும், எங்களுக்குள்ள அந்த பாரம் விதைக்கப்படணும், எங்களுக்குள்ள பாரம் விதைக்கப்படணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, மனசு விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆசை வேண்டாம்ப்பா, பாரம் தாங்கப்பா. இந்த வேர்டை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆசை வேண்டாம், ஆசை வேண்டாம். சபை அதாவது 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 அது வேணும், இது வேணும், இது வேணும், ஆசைகள் வேண்டாம். ஆனா உண்மையான பாரம் வேணும். ஆசைப்படுறவன் விளம்பரத்தை விரும்ப மாட்டாயா? சாரி, பாரப்படுறவன் விளம்பரத்தை விரும்ப மாட்டான். பாரப்படுறவன் பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரே ஒரு தர்ஸ்ட் இருக்கும், ஒரே ஒரு தாகம் இருக்கட்டும், என் ஜனமெல்லாம் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரணும்பா. அந்த பாரம், அந்த பாரம். ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். பாட்டா பாடாதீங்க, பாட்டா பாடாதீங்க. ஒரு ஜபமா பாடுறீங்களா? ஜபமா பாடுறீங்களா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு சரணம், ஒரே ஒரு சரணம். உலக போக்கில், உலக போக்கில் வாழ்வதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. சூப்பர்.
சந்தோஷம் தரிப்பதில்லை. நினைவுகள் உமதாக வேண்டும், உம் சித்தம் புரிந்து வாழவே. நீங்க சொல்லுங்க, நினைவுகள் உமதாகனப்பா. அப்பா, உங்க சித்தத்தை புரிஞ்சு வாழணுமே, புரிந்து வாழ வேண்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் மகிமை, glory glory. அப்பாவை பார்த்து, அப்பா, ஆசையெல்லாம் ரபகரஷகே மகிமைப்படுத்து. சபைக்கு ஒரு அவசரகால அபிஷேகம் தேவை. எதுக்கு தேவை? எதுக்கு தேவை? என்னை அவனை அவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. என் ஆசையை அல்ல, எனக்குள் பாரத்தை விதைப்பதற்கு அபிஷேகம் தேவை. கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி பாயிண்ட், கடைசி பாயிண்ட். ஆமா, வாசிக்கலாம், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த அதிகாரத்தினுடைய 7வது வசனம். 7வது வசனம். நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகள், எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. 7வது வசனத்தை பாருங்க, 7வது வசனத்தை பாருங்க. நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யெசபேலின் கையில் வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். ஒன்னும் உங்களுக்கு புரியலன்றது எனக்கு நல்லா தெரியுது. இப்ப என்னை கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேன். இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு 3வது பாயிண்ட்டை முடிச்சிருவோம். 3வது பாயிண்ட்டை முடிச்சிருவோம். நல்லா கவனி. இப்ப திரும்ப வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆஹா, ஸ்தோத்திரம். நான் குடிச்சு பாதி ஆக்கி வச்சிருந்தேன், ஐயா நிறைச்சிட்டாங்க. சரி, ரைட், ஓகே. இப்ப கவனிங்க, தீர்க்கதரிசி அவரை கூப்பிடுறார். கையில என்ன கொடுத்து அனுப்புறாரு? எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போறாரு? எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க? கடைசியா இதுக்கு மேல கேட்டு தொல்லை பண்ண மாட்டேன், சொல்லிருங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க? 15. பாத்தியா வேகமா சொல்றத? 15 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல அவங்கள பார்த்து இதுல யெகூ யாருன்னு கேட்ட உடனேயும் ஒருத்தர் வேகமா என்ன செய்யறாரு? உட்கார்ந்துகிட்டே கையை தூக்குறார். அவரை அந்த 15 சகோதரர்களின் நடுவில் இருந்து முதல்ல என்ன செய்ய பண்ணிட்டாரு? எழும்ப பண்ணிட்டு அவரை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சங்கதி இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மெசேஜ் இருக்கு. அதுக்கு இவர் அவரை பார்த்து கேட்கிறார், எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு? அதுக்கு அவர் சொல்றாரு, யெகோவாகிய உமக்குத்தான். அப்படியா? என்ன சொல்லணும்? ரகசியமா சொல்லணும். இங்க வா. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயாச்சு. சின்ன ரூம்பு, தாழ்பால் போட்டாச்சு, முழங்கால் போட்டாச்சு. நல்லா கவனிக்கணும். கடைசி பாயிண்ட நல்லா கவனிக்கணும். தைல குப்பி எடுத்தாச்சு, தலை மேல ஊத்தியாச்சு. வலது கையை எடுத்து அவர் தலை மேல வச்சு, யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ராத்திரி வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயும், கவனிக்கிறீங்களா? சொல்லி முடிச்ச உடனேயும் இந்த மனுஷன் முழங்கால நின்றுட்டு அவரை பார்த்து கேட்கிறாரு, யோ யோ எதுக்கியா இப்ப எனக்கு இந்த அபிஷேகம்?
ஏன் நான் என்ன கேட்டேனா? எங்க ராஜா உயிரோட தான் இருக்கிறாரு, இறந்துட்டாருன்னு ஒன்னும் சர்டிபிகேட் வரல, அவர் உசுரோட இருக்கிறாரு. நீ பேசாட்டி என்னை கூட்டிட்டு வந்து ஒரு ராஜா உயிரோட இருக்கும் போதே நீ தான் ராஜான்னு சொன்னா, அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல எசபேல், இந்த 3 டிக்கெட்டையும் போட்டு தள்ளுறதுக்கு தான்டா உனக்கு இந்த அபிஷேகமே. அவங்கள கொல்றதுக்கு தான் உனக்கு இந்த அபிஷேகம், அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் இந்த அபிஷேகம். ஒரு கணம் ஸ்டண்டா போயிட்டாரு. அவர் உசுரோட வரணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீங்க என்னைய கொல்ல சொல்றீங்க? கொல்றதுக்கு தான், பழி வாங்குறதுக்கு தான் இந்த அபிஷேகம். அபிஷேகம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏன் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னா, பழி வாங்குறதுக்கு நமக்கு இந்த அபிஷேகம். யார பழி வாங்க? பக்கத்து விட்டு அக்காவையா? கூட வேலை வைக்கிறவனையா? நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு தேசத்துல, சென்னை பட்டணத்துல, ஹார்ட் ஆஃப் த சிட்டில, புறநகர் சென்னையில இந்த 3 ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகாபின் ஆவி, விக்கிரக ஆராதனை ஆவி, எசபேலின் வேசித்தனத்தின் ஆவி, யோராமின் மதுபானத்தின் ஆவி, இதுக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. வாலிபர்கள், வாலிப தங்கச்சிகள், குடும்பங்கள், இவங்களை எல்லாரையும் இந்த 3 ஆவிகளை பழி வாங்கி சங்காரம் பண்ணி அதன் அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து சத்தியத்துக்குள்ள நடத்தி, பரிசுத்தாவிக்குள்ள நடத்தி, ஞானஸ்தானத்துக்குள்ள நிறுத்தி, சபைக்குள்ள வச்சு பரலோகம் கொண்டு போறதுக்கு தான் எனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புரிஞ்சவங்க கையை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ஏற்றுக்கொள்றவங்க கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம்? ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு தான் எனக்கு இந்த அபிஷேகம். 16 வருஷமா 26 வருஷமா பெருமையா இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து சபைக்கு தான் வர்றேன், நான் தான் துள்ளரு பில்லரு, நான் தான் வந்து எர்த் பீம், நான் தான் வந்து கம்பி, நான் தான் சிமெண்ட், நான் தான் செங்கல் அப்படின்னு சொல்லிக்கிறதுல இல்லைங்க. இருந்த நாள்ல ஒரு குடும்பத்தை கர்த்தருக்காக ஆயப்படுத்தினேன், இந்த வாலிப பிள்ளைய ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினேன், வருஷந்தோறும் ஒரு குடும்பத்தை நடத்தினேன். இதுக்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஆமா, இந்த ஆவியில சிக்கப்பட்டிருக்கிறவங்க எம்பூட்டு பேரு பாவத்துல, வேசித்தனத்துல, விபச்சாரத்துல, அருவருப்புல, கஞ்சாவுக்கு, கேன்சருக்கு, எய்ட்ஸுக்கு, எபோலாவுக்கு, கூலிப்புக்கு, ஹேண்ட்ஸுக்கு, புகையிலைக்கு, பாக்குக்கு, விதவிதமான பாவம், விதவிதமான பாவம், அருவருப்புகளுக்கு, அசுத்த படங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கு பாரு. இந்த ஜனத்தெல்லாம் விட்டுறக்கூடாது, சபையா நீ விட்டுறக்கூடாது. வீடு வீடா போய், டோர் டோரா போய், அக்கம் பக்கத்துல கொண்டா சொல்லி, இந்த பாவம் உன்னை அழிச்சிரும், இந்த பாவம் உனக்கு கேன்சரை உண்டு பண்ணும், இந்த பாவம் உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துரும், ஒரு நாள் தற்கொலை பண்ணி செத்துருவ, வேண்டாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, என் கூட வா, சபைக்கு வா அப்படின்னு காலையிலேயே 8 மணி ஆராதனைனா 7:30 மணிக்கெல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு போய் காரை முன்னாடி நிறுத்தி, பைக்க முன்னாடி நிறுத்தி, அக்கா வாங்க, அண்ணன் வாங்க, எங்க கூட சபைக்கு வாங்க, இன்னைக்கு எங்க கூட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முடிஞ்சு போகும்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்து அந்த ஆத்மாவை கர்த்தருக்குள்ள நடத்தி கொஞ்ச நாள்ல பாஸ்டர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஞானஸ்தான கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி அபிஷேகம் தேவை. தேவை 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 தேவை. சென்னை பட்டணத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வாலிப தம்பிமார தங்கச்சிமார பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது. லோக்கல் ட்ரெயின்ல இந்த வாலிப பிள்ளைய பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சமா? அம்புட்டை இங்கே பண்றானுங்களே, அவெல்லாம் மனம் திரும்ப வேண்டாம், அவெல்லாம் இந்த ஹோலி மவுண்டன் சபைக்கு வர வேண்டாம், அவங்களும் உங்களை மாதிரி வெள்ளை டிரஸ் போட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஆத்தாடி எவ்வளவு பெரிய கொட்டாவி, அல்லேலூயா சோத்திரம், திரும்பவே கூடாது போல தெரியுதே. சோத்திரம் ஆண்டவரே. அவனிங்க அவனிங்க
ஒன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சென்னையில ஒரு ஐடி கம்பெனி, கவனிங்கம்மா, கவனிங்க ஐயா, ஐயா, அம்மா, தம்பி, ஒரு சென்னையில ஒரு ஐடி கம்பெனி, ஒரு பாஸ் இருக்கிறார், கூட வேலை பார்க்கிற அவருக்கு கீழே இருக்கிற ஒரு பையன். அவன்கிட்ட அந்த பாஸ் கூப்பிட்டு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கொடுக்கிறாரு. இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட நம்ம கம்பெனி சென்னையில இருக்கு, ஆனா இது நீ எங்க போய் முடிச்சிட்டு வரணும்னா மதுரையில இருக்கிற நம்முடைய பிரான்ச்ல போய் முடிச்சிட்டு வரணும். கம்பெனி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா எங்க வந்து முடிக்கணும்? மதுரையில முடிக்கணும். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கிறீங்க, சரியா? அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் அங்க வந்து முடிக்கணும். ஆனா உனக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் போறதுக்கு நீ ட்ரெயின்ல போக வேண்டாம், நீ ஏர்பஸ்ல போக வேண்டாம், பிளைட்ல போக வேண்டாம், என்னுடைய காரையே உனக்கு தாரேன், எக்ஸ்பான்சிவான என்னுடைய காரை உனக்கு தந்துடுறேன். நீ ஓட்டிக்கிட்டு போக வேண்டாம், என் டிரைவரையும் உனக்கு தாரேன், வச்சுக்கோ. டீசல் நீ போட வேண்டாம், நானே டேங்க ஃபில் பண்ணி தந்துடுறேன். அங்க போய் 5 நாள் 1 வாரம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு உனக்கு தேவையான ஷர்ட், பேண்ட், ஃபுல் ஷூட்டும் நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன், தந்துடுறேன். மதுரையில போய் நீ நல்ல ஹோட்டல்ல, ஆமா, கிங் ஷூட் ரூம்ல நீ தங்குறதுக்கு உனக்கு ரூமும் புக் பண்ணி தந்துடுறேன். எல்லாம் எடுத்துக்கோ. போய் முடிச்சிட்டு 1 வாரம் கழிச்சு ப்ராஜெக்ட் முடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புனா, அந்த மனுஷன் காரை எடுத்துக்கிட்டு, சூட்டை மாட்டிக்கிட்டு, டீசலை போட்டுக்கிட்டு, டிரைவரை கூட்டிக்கிட்டு நேரா அப்படியே செங்கல்பட்டு, விருத்தாச்சலம், விழுப்புரம், அப்படியே திருச்சி வரைக்கும் வந்து, திண்டுக்கல் வந்த உடனேயும் நேர தலப்பாக்கட்டிக்குள்ள போய் மூக்கு முட்டை நல்லா பிரியாணி சாப்பிட்டு மதுரைக்கு போறதுக்கு பதிலா அப்படியே இன்னொரு ரோடு கொடைக்கானல் ரோட்ல அப்படி மேல விட்டு நேர கொடைக்கானல்ல போய் ஒரு ரூம் 3 நாள் அங்க ஒரு ரூம்ப போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ண வேண்டிய சேட்டையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நல்ல வெதரை என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே திரும்ப கீழே இறங்கி வந்து திண்டுக்கல்ல திரும்ப ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணியை சாப்பிட்டுட்டு அந்த வீக் எண்ட்ல அப்படி போய் நின்று பாஸ் கிட்ட அப்படி நின்றா, பாஸ் அவரை பார்த்து என்ன சொல்லுவாருயா? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், இனிமேல் இந்த கம்பெனிக்கே நீதான் பாஸ் ஆவாய் அப்படின்னு பாரா. என்ன சொல்லுவாரு? சீட்டை தர்ன்னு கிழிப்பார். இது எப்படி வைங்க, இது எப்படி வைங்க, இது இப்படி, இது இப்படியே ஒரு ஃபோல்டர் போட்டு மனசுல வைங்க. இப்ப சொல்றது கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாஸ் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், பிசாசு பிடித்தவர்களை துரத்துங்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள். Go to utmost part of the world and spread my gospel. That is a great commandment of our Lord Jesus Christ. கொடுத்திருக்கிறாரு, இதை செஞ்சு முடி அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ஆனா இதை முடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு 60 வயசு ஆகும், உனக்கு ஒரு 70 வயசு ஆகும், உனக்கு ஒரு 80 வயசு ஆகும். சரி, இந்தா அது வரைக்கும் உனக்கு ஒரு மனைவி தாரேன் வச்சுக்கோ, இந்தா அது வரைக்கும் உனக்கு ஒரு புருஷன் தாரேன் வச்சுக்கோ, இந்தா அது வரைக்கும் உனக்கு ஒரு 2 பிள்ளைகள் தாரேன் வச்சுக்கோ, இந்தா அது வரைக்கும் உனக்கு கொஞ்சம் பேர பிள்ளைகள் தாரேன் வச்சுக்கோ, உனக்கு ஒரு வீடு தாரேன் வச்சுக்கோ, இந்த ஊர்ல நீ வாழ்றதுக்கு உனக்கு ஒரு கம்பெனி தாரேன் சம்பாதிச்சுக்கோ, உனக்கு ஒரு கார் தாரேன் வச்சுக்கோ, பைக் தாரேன் வச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் ப்ராஜெக்ட முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு, ஆண்டவரே வீட்ல இந்த டைல்ஸ் எங்க போறதுன்னே தெரியல ஆண்டவரே, பாத்ரூம்ல இந்த டைல்ஸ் ஓட்டுறதா, பாத்ரூம்ல அந்த டைல்ஸ் ஓட்டுறதா, இந்த காரை வாங்குறதா, அந்த காரை வாங்குறதா, இந்த பைக் மைலேஜ் கொடுக்குமா, அந்த பைக் மைலேஜ் கொடுக்குமா, இப்படி கேட்டுவிட்டு நீங்க பரலோகத்துல வந்து நின்றா அவருக்கு இல்லையோ இல்ல சார், உங்களுக்கு இனிமேல் இங்க கிடையாது சார்.
நல்லா கவனிங்க. there is only one life. ஒரே ஒரு வாழ்க்கை சார், ஒரே ஒரு வாழ்க்கை சார். எழும்பி நில்லுங்க சார் தேவ சமூகத்துல. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஆகாபுகளை அழிக்கிறதுக்கும், எசபேல்களை அழிக்கிறதுக்கும், யோராமுகளை அழிக்கிறதுக்கும் தான் இந்த அபிஷேகம் என் தலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம என்னங்கிறத தெளிவா விளங்கிக்கிட்டோம்னா, சத்தியமா சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க அடுத்த லெவல் கிறிஸ்டியனா மாறிடுவீங்க. நீங்க இந்த சத்திய இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிச்சம், the light of Holy Spirit, the light of anointing. Thank you Jesus. இன்னைக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அப்படியே 2 கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த அபிஷேகங்களுக்கு வேணும்பா அப்படின்னு விரும்புறவங்க கையை உயர்த்தி தாகத்தோட கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் தாகத்தோட ஜெபம் பண்ணுவீங்களா? தாகத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அபிஷேகங்களுக்கு வேணும்பா, இந்த எமர்ஜென்சி அபிஷேகங்களுக்கு வேணும்பா, சபைக்கு இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் வேணும்பா, சபைக்கு இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் வேணும்பா. ஆமென். சில பேர் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்றத பாக்குறேன். ஆங்காங்க தலை மேல கையை வச்சு சில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் வேணும், இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் வேணும். 3 காரியத்துக்கு இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் வேணும். 3 காரியத்துக்கு இந்த எமர்ஜென்சி அபிஷேகம் என்ன இந்த உலகத்துக்கு காட்டணும். எத்தனையோ முறை நான் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து உங்களை வருத்தப்படுத்திட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட தெளிவா பேசி இருக்கிறீங்க, ரொம்ப கரெக்டா பேசி இருக்கிறீங்கப்பா. என் மேல இந்த அபிஷேகத்தை எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறீங்க? என்ன உலகத்துக்கு காட்டணுமாப்பா, நான் எப்படிப்பட்டவன், நான் ஒரு அனாயிட்டட் ஒண்ணு, நான் பரிசுத்தமான ஒண்ணு, நான் உன் கூட இருந்தாலும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கே எனக்கு இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. எனக்கு இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. எனக்கு இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. இனிமேல் எனக்குள்ள ஆசை இல்லப்பா, எனக்குள்ள ஆசை இல்ல, எனக்குள்ள பாரத்தை கொடுக்கிறதுக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலே எசபேல்களை அழிக்கும்படியாக, ஆகாபுகளை அழிக்கும்படியாக, யோராமுகளை அழிக்கும்படியாக இந்த அபிஷேகத்தை எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. நல்லா கை தட்டி வாயை திறந்து ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணி, இந்த அபிஷேகங்களுக்கு வேணும், இந்த அபிஷேகங்களுக்கு வேணும், இந்த அபிஷேகங்களுக்கு வேணும், கடைசி கால அபிஷேகம் வேணும், எண்ட் டைம் அனாயிண்டிங் வேணும். ஆங்காங்க கர்த்தர் தம்முடைய அக்கினியை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சில வாலிப பிள்ளைகளை எழுப்ப விரும்புறாரு. சில வாலிப பிள்ளைகளை சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, சென்னை பட்டணத்தின் அசைவுக்காக, கல்லூரிகளின் அசைவுக்காக, பரிசுத்தத்திற்காக, சபையின் பெருக்கத்துக்காக, எழுப்புதலுக்காக கர்த்தர் சிலரை தட்டி எழுப்புறாரு. இந்த அபிஷேகம் உனக்குள்ள பற்றி பிடிக்கணும் தேவ பிள்ளையே. ரகதரா கதா ரமா ரகதரா ஏற்ற ரகதனா மசக்கெரா கதலகா. விடாதீங்க. இன்னும் ஒரு நிமிஷம். ஆவியானவரே, அந்த நிறைவான அபிஷேகம் சபை மேல ஊற்றப்படணும். திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் மேல ஊற்றப்படணும். கொயர்ல இருக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, மீடியா டீம்ல இருக்கிறவங்க, சண்டே ஸ்கூல் டைரக்டர்ஸ், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் மேலும் அந்த அவசர கால அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. சபைக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த. நல்ல 3 தடவை சத்தமா சொல்லிருங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லிருங்க. ஆவியானவரே, ஜீசஸ், இயேசுவே. கடைசியா ஒரு முறை ஹோல் சர்ச், ஃபுல் காங்கிரிகேஷன் நல்ல கையை உயர்த்தி, தலையை உயர்த்தி ஒரு முறை சத்தமா, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சென்னை பட்டணத்துல நல்ல தலைக்கு மேல பலமா ஒரு முறை கை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி வாயை திறந்து கடைசியா ஒரு முறை அந்நிய பாஷைகளிலே, ஆவியானவரே, சபைக்கு ஒரு அவசர கால
அபிஷேகம் தேவை. சபைக்கு ஒரு அவசர கால அபிஷேகம் தேவை.